Hello friends, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson number 5 glimpses of India ஓட first part a baker from Goa by Lucio Rodriguez. ஸோ இந்த லெசன் எதை பற்றி அது அப்படின்னு ஒரு அவுட்லுக் பார்த்தோன்னா இது வந்து கோவாவில் இருந்த அந்த ஓல்டன் ட்ரெடிஷன் எப்போ போர்ச்சுகல் வந்து அதை ரூல் பண்ணிருந்தாங்களோ அந்த டைமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கோவா எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத இந்த லெசனில் பார்ப்போம். மெயினாக இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பேக்கர்ஸ் அண்ட் அவங்க அந்த காலத்தில் பண்ண அந்த ட்ரெடிஷ்னலான பிரெட்ஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம் இந்த லெசனில். இப்போ கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா நமக்கு என்ன தோணுது, இந்தியாவோட நிறைய பார்ட்ஸ்லேருந்து நமக்கு ஒரு குட்டி குட்டி க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, அங்கங்கேருந்து எடுத்து நமக்கு ஒன்றா கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து 3 பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் கோவா, செகண்ட் வந்து கூர்க். ஸோ கூர்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ கர்நாடகாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸ் கூர்க்கு பற்றி பார்ப்போம். அண்ட் தேர்டாக நம்ம வந்து அசாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 பிளேசஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம வந்து பிரெட்டு பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனில் வந்து நம்ம காஃபி பற்றி ஒரு சின்ன பார்ட் பார்ப்போம். அண்ட் இந்த தேர்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஆஸ் வி கெட் ஃப்ரம் த ஹெட்டிங் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம், டீ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ஓரியன்டாக நம்ம இந்த கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா சாப்டர் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அ பேக்கர் ஃப்ரம் கோவா அந்த லெசனுக்குள்ளே போகலாம் வாங்க. லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரும் அ பேக்கர் ஃப்ரம் கோவா. So this is a pen portrait of a traditional Goan village baker who still has an important place in his society. இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கோவாவில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்கரை பற்றின ஸ்டோரி. ஸோ இங்கே வந்து பென் போர்ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பென் போர்ட்ரேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்டிவான ரைட்டிங். ஸோ யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நல்லா டிஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்க கேரக்டர் எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்க பர்சனாலிட்டி, அப்பியரன்ஸ், அவங்களுடைய ஆட்டிடியூட் எந்த மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி நம்ம ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ஷார்ட் இதுலேயே ஷார்ட் பீஸ் ஆஃப் நோட்லேயே அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரைட்டிங்க்கு தான் என்ன சொல்கிறாங்க, பென் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே லெசன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். எப்படி அவர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தார், ஒரு கோவன் வில்லேஜில் ஒரு பேக்கர் அப்படின்றவர் சாதாரணமான ஆளே கிடையாது, அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் வந்து அவருக்குன்னு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Our elders are often heard reminiscing nostalgically about those good old Portuguese days. ஸோ அவங்க எல்டர்ஸ் இவரை விட கொஞ்சம் பெரியவங்க. ஸோ இவர் இந்த டைம் வந்து லைக் ஒரு 1930s அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அவங்க போர்ச்சுகலோட எஃபெக்ட் இருந்துச்சு. போர்ச்சுகீஸுமே அந்த டைமில் இருந்தாங்க இல்லையா, இங்கே இந்தியாவில் கோவாவில் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எந்த அளவுக்கு அஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த எல்டர்ஸ் எல்லாமே இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கிங் ஃபாண்ட்லி ஆஃப் த பாஸ்ட். ஸோ அவங்களுடைய பழைய அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை ரொம்பவே சந்தோஷமாக அவங்க ஷேர் பண்ணும்போது எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த குட் ஓல்ட் போர்ச்சுகீஸ் டேஸில் என்ன நடந்துச்சு, தி போர்ச்சுகீஸ் அண்ட் தேர் ஃபேமஸ் லோவ்ஸ் ஆஃப் பிரெட். ஸோ அவங்க எதை பற்றி தான் பேசுவாங்க, போர்ச்சுகீஸும் அவங்களுடைய அந்த லோவ்ஸ் ஆஃப் பிரெட். ஸோ லோவ்ஸ் ஆஃப் பிரெட்னா அந்த பிரெட்டோட மொத்த பீஸ் அதுதான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்லைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பிரெட் ஸ்லைசஸாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் லோஃபாக கிடைக்குதுல்ல, ஒரு ஃபுல் பார்ட், இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், லோஃப் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்கிறோம். Those eaters of loaves might have vanished, but the makers are still there. ஸோ அந்த அளவுக்கு முன்னாடி காலத்தில் எவ்வளோ ஆவலாக டெய்லி பிரெட்டு மட்டுமே சாப்பிட்டு இருந்த அந்த சில மக்கள் வந்து இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. அதுவும் இப்போ இருக்கிறது கூட இல்லை. ஆனால் அந்த மேக்கர்ஸ் யார் இந்த பேக் பண்ணுறாங்களோ பிரெட்டை அவங்க இன்னமும் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆத்தர் ரொம்பவே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கோடு சொல்கிறாரு. அதாவது பழைய கால எண்ணங்களை எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே ஃபீலிங்கோடு சொல்கிறாரு. We still have amongst us the mixers, the molders and those who bake the loaves. ஸோ இங்கே வந்து இந்த மிக்சர்ஸ் மோல்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் which they are using இந்த பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். And those who bake the loaves. ஸோ those who bake the loavesனால் இந்த பேக்கர்ஸ்லாம் இன்னமும் இருக்காங்க. என்னதான் அந்த கிரேஸ் ஆஃப் ஈட்டிங் பிரெட்ஸ் வந்து குறைஞ்சிருந்தாலுமே இவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோஸ் ஏஜ் ஓல்டு டைம் டெஸ்டட் ஃபர்னேசஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட். ஸோ அந்த ஃபர்னேசஸ் அப்படின்னா அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் ஓல்டன் டேயில் யூஸ் பண்ணது தான். இப்போ வந்து அவன் யூஸ் பண்ணுறோம், பட் அந்த ஓல்டன் டேஸில் வந்து ஃபர்னேசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ இதுதான் வந்து ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்கே பன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரெட் லோவ்ஸுமே உள்ளே வச்சு அந்த ஃபுல் இடமும் ஹீட்டாக இருக்கும். ஸோ ஒரு அவன் மாதிரி அது ஆக்ட் ஆகும். The fire in the furnaces has not yet been extinguished. ஸோ இன்னமும் அந்த ஃபர்னேசஸ்லாம் யூஸில் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஓல்டன் கல்ச்சர் இன்னும் போகலை அப்படின்னு சொல்கிறாரு. The thud and jingle of the traditional baker's bamboo hurdling his arrival in the morning can still be heard in some places. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் வந்து ஒரு பேம்போ ஸ்டிக்கில் கொஞ்சம் பெல்ஸை கட்டிட்டு அவங்க அதை வந்து ரோடில் டேப் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ டேப் பண்ணும்போது அந்த பெல் சவுண்ட் கேட்டு எல்லாருமே அலர்ட் ஆகிக்கலாம். ஸோ ப்ரெட் வந்துருச்சு, நம்ம போய் வாங்கிக்கிறோம். லைக் மில்க் சில பேர்லாம் வந்து போடுறாங்களே, எவ்ரிடே போடும்போது பெல் அடிச்சுட்டு போவாங்க. ஸோ தட் நமக்கு வந்து மில்க் வந்துருச்சுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த பிரெட் இந்த பேக்கர்ஸ் வந்து பேஸ்கெட் ஃபுல்லாக ப்ரெட் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சிக்னல் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லா மக்களும் வந்து அதை வாங்கிக்க முடியும். ஹர்ட்லிங்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அனௌன்சிங். ஸோ அந்த பேம்பூ ஸ்டிக்லேருந்து வர அந்த சவுண்டே வந்து அவங்க வராங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுது. அது வந்து இப்போ நிறைய இடத்துல விட்டாங்க. பட் ஸ்டில் இன் சம் பிளேசஸ் நமக்கு அது வந்து இன்னமும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி த ஃபாதர் இஸ் நாட் அலைவ் பட் த சன் ஸ்டில் கேரிஸ் ஆன் த ஃபேமிலி ப்ரொஃபஷன். ஸோ அந்த இது ஸ்டார்ட் பண்ணி வச்ச அந்த போர்ச்சுகல் இதில் ட்ரெயினான சில மக்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப போர்ச்சுகீஸ் கல்ச்சரோட அட்டாச் ஆன அந்த பீப்புள் வந்து இப்போ இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்க வந்து அவங்களோட ஸ்டாப் பண்ணாங்க. ஜென்ரேஷனாக அவங்க வந்து இந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை பாஸ் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. தீஸ் பேக்கர்ஸ் ஆர் ஈவன் டுடே நோன் அஸ் பேடர் இன் கோவா. ஸோ இப்போயுமே அவங்க என்னன்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க, பேக்கர்ஸை வந்து பேடர் அப்படின்னு தான் கோவாவில் சொல்கிறாங்க. During our childhood in Goa, the baker used to be our friend, companion and guide. ஸோ சைல்டுஹுட்டில் வந்து அவங்க இருக்கும்போது பேக்கர் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டாக கம்பேனியனாக கூட சம்டைம்ஸ் மாறிடுறாங்க. He used to come at least twice a day. ஸோ அவங்க வந்து 2 வாட்டி பேக்கரை பார்க்குறாங்க. Once when he set out in the morning on his selling round and then again when he returned after emptying his huge basket. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க செல் பண்ணுறதுக்கு போகும்போது எல்லா பசங்களும் வந்து அதை பார்ப்பாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆகும் போது அவர் ஃபுல் பேஸ்கெட்டுமே காலி பண்ணிடுவார். ஸோ நல்ல சேல்ஸ் எப்பயுமே அவங்களுக்கு ஒரு ப்ராமிசிங்கான சேல்ஸ் இருந்திருக்கு. The jingling thud of his bamboo woke us up from sleep and we ran to meet and greet him. ஸோ எவ்ரி டைம் வந்து அவர் வரும்போது இவங்க இந்த பசங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த சவுண்ட், அந்த பெல்லோட சவுண்டு கேட்டு ஓகே நம்ம பேக்கர் வந்துட்டார் அப்படின்னு ஒரே ஆர்வத்தில் போய் எல்லாருமே வந்து டேரெக்டாக அவர் எஞ்சோடனே போய் அவர் தான் மீட் பண்ணுவாங்க. Why was it so? Was it for the love of loaf? Not at all. ஸோ எதுக்காக அவங்க அவ்வளோ ஆல்பமாக போகணும், அவங்களுக்கு வந்து பிரெட் லோவ்ஸ் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the loaves were bought by some Paskin or Bastine. ஸோ வந்து இந்த லோவ்ஸை யார் வாங்கி வச்சுப்பா, அந்த வீட்டுக்கு தேவையான லோவ்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெய்ட் சர்வெண்ட் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இவங்க பாஸ்கின் ஆர் பாஸ்டின் வந்து மெய்ட் சர்வெண்ட் ஆஃப் த ஹவுஸ். அதனால அந்த ஆர்வத்தில் ஒன்றும் அவங்க போகலை. ஸோ எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா what we long for were those bread bangles which we carefully chose. ஸோ அந்த bread bangles அப்படின்றது வந்து பேக் பண்ண ஒரு டோனட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து மோல்ஸில் ஊற்றி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் அதுவுமே சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், ஸ்வீட் ப்ரெட்டாக இருக்கும் ஆஃப் ஸ்பெஷல் மேக். ஸ்பெஷலாக அது சில்ட்ரனுக்காகவே செஞ்சு அதை அட்ராக்ட் பண்ணுறதுனால ஜென்ரலாக வாங்குகிற ரைஸ் மாதிரி இந்த சர்வன்ட் மெய்ட்ஸ் போயிட்டு ப்ரெட் வாங்கிட்டு வருவாங்க. பட் சில்ட்ரன் வந்து அதால் மேடான ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அ ஸ்வீட் ப்ரெட் பேங்கில் தான் போய் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்காக தான் அவ்வளோ ஆர்வமாக காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக போய் அவரை பார்க்குறாங்க அந்த சவுண்டு கேட்டு எந்திரிக்கும் போது. த பேக்கர் மேட் his musical entry on the scene with the jang jang sound of his specially made bamboo staff. ஸோ அந்த ஜாங் ஜாங் சவுண்ட் இது வந்து ஒரு ஓனோமோட்டிஃபிக் வேர்ட். ஸோ எப்படி இந்த ஜாங் ஜாங் சவுண்ட் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய பேம்பூ ஸ்டாஃப் அப்படின்றது பேம்பூ ஸ்டிக். ஸோ பேம்பூ ஸ்டிக்கில் வந்து ஒரு சில பெல்ஸ் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து கிரவுண்டில் டேப் பண்ணும்போது அது கூடயே பெல்ஸும் ஆடுறதுனால ஒரு மியூசிக்கல் என்ட்ரி அவர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இங்கே வந்து அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி அவர் வந்து எவ்ரிடே கொண்டு வருவார் அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம், நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, one hand supported the basket on his head and the other banged the bamboo on the
ground. ஸோ பேக்கர் வந்து ஒரு கையில் அவர் வந்து பேம்பூ ஸ்டாஃப் வச்சுருக்காரு அண்ட் அது கூட பெல்ஸ் இருக்குது. இன்னொரு கையை வந்து அவர் ஹெட்டில் ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது ஃபுல்லாக அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக என்ன இருக்குது, பிரெட் க்ளோவ்ஸும் பிரெட் பேங்கிள்ஸும் ஃபில் ஆகிருக்கு. He would greet the lady of the house with a good morning and then place his basket on the vertical bamboo. ஸோ அவர் வந்து விஷ் பண்ணிவிட்டு அங்கே யார் வராங்களோ வாங்கறதுக்கு அவரோட பேம்பூலேயே அந்த பேஸ்கெட்டை ப்ளேஸ் பண்ணி ஈஸியாகவே விற்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். We kids would be pushed aside with a mild rebuke and the loaves would be delivered to the servant. ஸோ இந்த சில்ட்ரன்லாம் ரொம்ப ஆர்வமாக வரனால ஃபர்ஸ்ட் அவர் வந்து லோவ்ஸ் கொடுத்துடணும் இல்லையா, அதனால் அவங்கள வந்து ஒரு மைல்ட் ரிபியூக்னா என்னது, எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் டிஸ்அப்ரூவல், ஸ்கோல்டிங், ஆனால் மைல்டாக தான். ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து லோவ்ஸ் கொடுத்துடணும், அதான் அதுக்காக தான் அவர் வராரு. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிவிட்டு அவர் வந்து லோவ்ஸை கொடுப்பாரு. be delivered to the servant, but we would not give up. ஸோ அவர் என்னதான் அவங்கள தள்ளி இருக்க சொன்னாலுமே அவங்க வந்து போகாமல் திருப்பியும் ட்ரை பண்ணுவாங்க. We would climb a bench or the parapet and peep into the basket somehow. ஸோ அவங்க எப்படியாவது அந்த பேஸ்கெட்குள்ளே எட்டி பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே parapet அப்படின்றது வந்து வால். ஸோ இந்த வால் அவங்க வந்து லைக் காம்பவுண்டுக்குள்ளே வந்தாருன்னா அந்த வாலில் ஏறி பார்க்குறது, இல்லை ஒரு பெஞ்ச் ஏறி கிளைம் பண்ணி அதுக்குள்ளே அந்த பேஸ்கெட்குள்ளே அவர் என்ன ஸ்பெஷலாக சில்ட்ரனுக்காக கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத அவங்க எப்படி பார்ப்பாங்க, பீப் பண்ணி பார்த்துருவாங்க எப்படியாவது. I can still recall the typical fragrance of those loaves. இப்போயுமே நம்ம வந்து பேக்கரிக்கு போனோம்னா அந்த ப்ரெட்டு செய்யறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆத்தரால் இன்னுமே ரிமெம்பர் பண்ண முடியுதான். The loaves for elders and bangles for children. ஸோ லோவ்ஸ் வந்து எல்டர்ஸ்க்காக மேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவார் அண்ட் ஸ்பெஷலாக பேங்கிள்ஸ் வந்து சில்ட்ரனுக்காக எடுத்துகிட்டு வர்றாரு. தென் we did not even care to brush our teeth or wash our mouths properly, and why should we? ஸோ எவ்வளோ ஒரு ஃபன்னியாக ஆத்தர் என்ன கேட்குறாரு, அந்த டைமில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த சவுண்டு கேட்டு தான் எந்திரிப்போம், அந்த ஜாங் சவுண்ட். அது கேட்டு எந்திரிச்ச உடனே டேரெக்டாக போய் நாங்கள் பேக்கரை மீட் பண்ணி ஏதாவது ஒரு பிரெட் பேங்கில் எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அதோட நாங்கள் ப்ரஷ்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எங்களோட மவுத்தையும் நாங்கள் ஒழுங்காக காலைல எந்திச்சு வாஷ் பண்ணவும் மாட்டோம். அண்ட் இவர் என்ன கொஷின் கேட்குறாரு நம்மக்கிட்ட, எதுக்காக பண்ணணும், ஹூ வுட் டேக் த ட்ரபிள் ஆஃப் ப்ளக்கிங் த மேங்கோ லீஃப் ஃபார் அ டூத் ப்ரஷ். ஸோ இப்போ வந்து நமக்கு டூத் ப்ரஷ் பேஸ்ட் எல்லாமே இருக்குது, பட் அந்த காலத்தில் வந்து மேங்கோ லீஃபை தான் என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டூத் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு மரத்தை ஏறி அந்த மேங்கோ லீஃபை பறிச்சுட்டு வந்து டூத் ப்ரெஷ்ஷாக மாற்றி ப்ரெஷ் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கு பதிலாக நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் why was it necessary at all, எதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணணும். The tiger never brushed his teeth. ஸோ வந்து காமிக்கலாக என்ன ஆட் பண்ணுறாரு, ஹியூமரஸ் தான், டைகர் ஒன்றும் ப்ரஷ் பண்ணலையே, ஸோ நாங்கள் எதுக்காக பண்ணோம் அப்படின்ற மாதிரி காமிக்கலாக ஆட் பண்ணிக்கிறாரு. Hot tea could wash and clean up everything so nicely after all. ஸோ காலைல எஞ்சி ஒரு டீ குடித்தாலே நமக்கு வந்து ஹாஃப் ப்ரஷ் பண்ண மாதிரி தான், எதுக்காக ப்ரஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் ஆட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெட்ஸோட ஸ்பெஷலாக மேக் பண்ண சில ப்ரெட்ஸ் அண்ட் பேக்கர்ஸோட வேறு ஒரு அதர் சைடு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து நம்ம பேக்கர்ஸ் பண்ணது என்னென்னா, ப்ரெட் அவங்க ப்ரெட் லோவ்ஸ் சப்ளை பண்ணுவாங்க அண்ட் சில்ட்ரனுக்காக அவங்க ஸ்வீட் ப்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டியுமே பேக்கருக்கு நிறைய ரோல் இருக்குது. ஸோ அந்த ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் டைமில் வர அந்த ரோல். மேரேஜ் கிஃப்ட்ஸ் ஆர் மீனிங்லெஸ் வித்தவுட் த ஸ்வீட் பிரெட் நோன் ஆஸ் போல். ஸோ போல் அப்படின்றது ஒரு ஸ்வீட் ரெசிபி, அந்த ப்ரெட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக செய்கிறது. அது வந்து எல்லாருமே மேரேஜ் கிஃப்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஆஸ் அ பார்ட்டி ஆர் அ ஃபீஸ்ட் லூசஸ் இட்ஸ் சார்ம் வித்தவுட் பிரெட். ஸோ எந்த பார்ட்டி எந்த ஃபீஸ்ட்னாலுமே அவங்க ப்ரெட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மேரேஜ் கிஃப்ட்டுனாலே அவங்க போலை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ போலுன்றது வந்து ஜஸ்ட் பிரெட் மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு ஸ்வீட் டைப் ஆஃப் அ பிரெட். நாட் இனஃப் கேன் பி செட் டு ஷோ ஹவு இம்பார்ட்டண்ட் அ பேக்கர் கேன் பி ஃபார் அ வில்லேஜ். ஸோ என்னால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் ஒழுங்காக உங்களுக்கு காட்டக்கூட முடியாது, அந்த அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எங்களுக்கு ஒரு பேக்கர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. தி லேடி ஆஃப் த ஹவுஸ் must prepare sandwiches on the occasion of her daughter's engagement. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் பார்த்தோம், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம், என்கேஜ்மெண்ட் டைமில் டாட்டருடைய அம்மா, தி லேடி ஆஃப் த ஹவுஸ் அப்படின்றது யார், அது அந்த
வீட்டோட தலைவின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பொண்ணோட அம்மா என்ன தான் க்ரியேட் பண்ணி தரணும், சாண்ட்விச்சஸ் க்ரியேட் பண்ணி அவங்க டாக்டர் என்கேஜ்மெண்ட் அப்போ அவங்க வந்து தரணும். ஸோ சாண்ட்விச்சஸ்க்கு வந்து பிரெட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அதுக்கு யார் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. கேக்ஸ் அண்ட் பலூன்ஹாஸ் ஆர் அ மஸ்ட் ஃபார் கிறிஸ்மஸ் as well as other festivals. So next comes கேக்ஸ் அண்ட் பொலின்ஹாஸ். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் அண்ட் மித்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொலின்ஹாஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலுன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பிரெட், பட் பொலினாஸ் அப்படின்றது இந்த குக்கி டைப் ஆஃப் பிரெட். ஸோ ஸ்வீட் ஆன ஒரு கிறிஸ்பி குக்கி டைப் ஆஃப் பிரெட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பொலினாஸ்ன்னு சொல்கிறோம். Thus, the presence of a baker's furnace in the village is absolutely essential. So, இது வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. Baker's furnace in the village is absolutely essential. Explain why. இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒரு பேக்கர் பற்றி தான் அந்த ஃபுல் லெசனுமே இருக்குது. ஸோ அவங்க எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க மக்களுக்கு, அவங்களோட சிக்னிஃபிகண்ட் ரோல் நம்ம கண்டிப்பாக நல்லா படிச்சே ஆகணும். The baker or the bread seller of those days had a peculiar dress known as a கபாய். ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு நியூ வேர்டு கபாய். ஸோ கபாய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ சிங்கிள் பீஸ் லாங் ஃப்ராக் ரீச்சிங் டவுன் டு த நீஸ். ஸோ கிங்ஸ் எல்லாம், முகல் கிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சிமிலர் அப்பியரன்ஸ் வச்சுக்கலாம். லாங் ஃப்ராக் மாதிரி டைப்பாக அவங்க ட்ரெஸ் வரும். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ராக் மாதிரி தான் இருக்கும், ஒரு பேண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுதான் அந்த காலத்தில் அவங்க வச்சுருந்த ஒரு ட்ரெஸ். அதுவும் நீஸ் வரைக்கும் தான் வரும், இந்த மாதிரி கூட இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி அது எப்படி தான் இருக்கும், நீஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து லெக்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் யோசிச்சுக்கோங்க. இன் ஆர் சைல்ட்ஹுட் வி சா பேக்கர்ஸ் வியரிங் அ ஷர்ட் அண்ட் ட்ரௌசர். ஸோ ஏர்லியர் டேஸ் இந்த ஆத்தரோடைய எல்டர்ஸ் இருந்தால் அவங்க சின்ன வயசில் இருந்த டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தர் வளர்கிற டைமில் எப்படி இருந்துச்சா, ஷர்ட்டும் ட்ரௌசர்ஸ் வேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரௌசர்ஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they were shorter than full length ones and longer than half pants. ஸோ ஃபுல் லென்த் பேண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஹாஃப் லென்த்துக்கு இருக்குது. ஸோ நீஸை கவர் பண்ணியிருக்கோம், மித்தபடி லெக்ஸ் கீழே இருக்கும். ஆனால் அது ஃபுல் சைஸ் பேண்ட்டும் கிடையாது, அதே மாதிரி அது என்னது ஹாஃப் பேண்ட்ஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த ஒரு டைப் ஆஃப் ட்ரௌசர்ஸோட ஷர்ட் தான் அவங்க வேர் பண்ணிட்டு வருவாங்க. ஈவன் டுடே anyone who wears a half pant which reaches just below the knees invites a comment that he is dressed like a padder. ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது கமெண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீக்கு கீழே வரைக்கும் தான் அதுக்கு அந்த ஷார்ட்ஸ், அது வந்து லென்த்தியாகவும் போல் ஹாஃப் ஷார்ட்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள என்னென்னு தான் சொல்லுவாங்க, யூ ஆர் ட்ரெஸ்ஸிங் ஜஸ்ட் லைக் அ பேடர் அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும். The baker usually collects his bill at the end of the month. ஸோ இங்கே வந்து மில்க் போட்டுட்டு அவங்க எண்ட் ஆஃப் த மந்த் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்தில் பேக்கர்ஸ் அங்கே வரும்போதும் எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த டைம் அவங்க சார்ஜ் பண்ணாமல் எண்ட் ஆஃப் த மந்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பில்ஸை கலெக்ட் பண்ணிப்பாங்க. மந்த்லி அக்கௌண்ட்ஸ் யூஸ் டு பி ரெக்கார்ட் ஆன் சம் பால் அண்ட் பென்சில். ஸோ மந்த்லி அக்கௌண்ட்ஸ் அவங்க எப்படி நோட் பண்ணிப்பாங்க, இப்போ இருக்கவங்க வந்து லைக் ஃபோனில் நோட் பண்ணிக்கலாம், இல்லை புக்கில் நோட் பண்ணிக்கலாம். பட் அந்த காலத்தில் வந்து அந்த சைட் வால்லேயே வந்து பென்சிலில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணி மாற்ற முடியாது இல்லையா, வாலில் பென்சிலில் மார்க் பண்ணணும்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு எரேஸ். அது வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும். அதே மாதிரி யாரும் வாண்டடாக போய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டாங்க. பேக்கிங் வாஸ் இன்டீட் அ ப்ராஃபிட்டபிள் ப்ரொஃபஷன் இன் த ஓல்ட் டேஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து பேக்கிங் அப்படின்றது உண்மையாகவே ப்ராஃபிட்டபிளான ஒரு ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. த பேக்கர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி நெவர் ஸ்டாப்ட். ஸோ பேக்கர் தான் எல்லாருமே வந்து அவங்க எவ்ரிடே லைஃப்பில் கேக், பிரெட் இந்த மாதிரி அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட்லேயே வந்து பிரெட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேக்கர் தான் அதை க்ரியேட்டே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது, பசியில் அவங்க வாட வேண்டிய ஒரு நிலைமையே இருக்காது. His family and his servants always looked happy and prosperous. அந்த பேக்கர் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாமல் அவங்க சர்வன்ட்ஸுமே இப்படி தான் இருந்தாங்க, ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருந்தாங்க. அவங்க நிறைய ரிச்சான பீப்புள் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்க சர்வன்ட்ஸ்க்குமே அவங்க வந்து எவ்வளோ ஜென்ரஸாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். Their plump physique was an open testimony to this. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்க, plump physique. ஸோ அவங்க நல்லா சப்பியாக ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியும், இவங்க கண்டிப்பாக எந்த பசியிலையும் பட்னிலையும் அவங்க வாடி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியுது.
வாஸ் அன் ஓப்பன் டெஸ்டிமோனி டு திஸ். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட கேரக்டர் அண்ட் குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம் இங்கே கொடுத்துருக்க மாதிரியே. ஈவன் டுடே எனி பர்சன் வித் ஜாக் ஃப்ரூட் லைக் அப்பியரன்ஸ் இஸ் ஈஸிலி கம்பேர்ட் டு அ பேக்கர். ஸோ இப்போயுமே யாராவது ரொம்பவே குண்டாக ஒரு ஜாக் ஃப்ரூட் மாதிரி ப்ளம்பியாக இருந்தாங்க, சப்பியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு தான் சொல்லுவாங்க, ஒரு பேக்கர் மாதிரியே இருக்கே அப்படின்னு தான் சொல்லி கம்பேர் பண்ணுவாங்களாம். ஸோ இதோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே ஒரு பேக்கரோட லைஃப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக வந்து நம்ம ஆத்தர் லூசியோ ராட்ரிக்ஸ் எழுதியிருந்தார். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் மீ. தேங்க்யூ.